வாக்தத்தமுடைய பேர்த்துவது ஒரிஜினல் டேட் தொல்பொத்தையுடைய 12/2007. இது நியூ இயர் மொழியானாலும் இந்த பாபா வந்து எல்லாமே இருக்கிறது. தீபாவளி மொழி மாதிரி நியூ இயர் மொழி 18 ஜனவரி மொழி நம்ம விஷயங்கள் பாபா இன்னைக்கு சொல்றாரு. செனிக்குரிய டேட் 23. பொது மகாதானியாகவும் விடுபட்டவராகவும் வெற்றி விடுபட்டவராகவும் முடிவற்ற யோகி வெற்றி. இன்று பாப்தாதா தனக்கு முன்பாக இரட்டை ஒன்று குடலை பார்க்கின்றார். ஒன்று பௌதிக ரூபத்தில் நேரடியாக அவருக்கு முன்பாக அமர்ந்திருப்பவர்கள் உடையதும், மற்றையது தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய இதயத்திற்கு நெருக்கமாக பார்க்க கூடியவர்கள் உடையதும் ஆகும். ஆத்மா இரு ஒன்று கூடல்களிலும் உள்ள மென்மையான ஆத்மாக்கள் அனைவரனதும் நெற்றியில் ஆத்மாவின் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. தீபத்தை பார்க்கிறார். ஆத்மா தீபம். இது அத்தகையதோர் அழகான பிரகாசமான காட்சியாகும். ஓர் எண்ணத்திலும் ஒரு நிலையான ஸ்திதியிலும் ஸ்திரமாக இருந்தவாறே கடவுளின் அன்பில் திளைத்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒருமுகப்பட்ட புத்தியுடன் அவருடைய அன்பில் மூழ்கியிருப்பதுடன் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருக்கின்றது. இந்த மாதிரி யார் புகழ்றீங்க? நீங்க தான் இப்படி இருக்கீங்களா? பாபா பாக்குறது மிக அழகாக இருக்கீங்க. அப்படி தென்படுது அவங்களுக்கு. நீங்க உங்களே பார்க்கும் பொழுது சொல்லுவீங்களா? அப்படி பாபா சொல்றாரு மிக அழகாகவும் இருக்கின்றீர்கள். பூமி சொல்றது வாரேமே. நீங்கள் அனைவரும் விசேடமாக புது வருடத்தை கொண்டாடுவதற்காகவும் எங்கு வந்திருக்கின்றீர்கள்? பிரகாசிக்கின்ற தீபங்களான உங்கள் அனைவரதும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆத்மாவினதும் ஒளியை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று சங்கம நாளாகும். பழைய வருடத்திற்கு விடை கொடுத்தலும் புதிய வருடத்திற்கு வாழ்த்துக்களை வழங்குதலும் ஆகும். புதிய வருடம் என்றால் புதிய ஊக்கமும் உற்சாகமும் ஆகும். நீங்கள் சுய மாற்றத்திற்கான உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சகல பேறுகளையும் அடைந்து விட்டீர்கள் என்பதை பார்க்கும்போது உங்களுடைய இதயங்களில் உற்சாகம் ஏற்படுகிறது. உலக மக்களும் இப்பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை இது ஒரு நாளைக்கு மாத்திரமான பண்டிகை ஆகும். ஆனால் அதிர்ஷ்டமான அழகான குழந்தைகளாகிய உங்களுக்கோ சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகையை பாபா இங்கிலீஷ்ல சொல்றாரு. லக்கி அண்ட் லவ்லி. லக்கி அண்ட் லவ்லி குழந்தைகள்.
ஏனெனில் நீங்கள் சந்தோஷத்தின் உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பண்டிகை இருந்தால் தான் உற்சாகம் இல்லை. சங்கம் யுகத்தில் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே குட் மார்னிங் பாபான்னு சொன்ன உடனே ஊக்கம் உற்சாகம் இல்லையா? உலக மக்கள் அணைந்த தீபங்களை ஏற்றி புது வருடத்தை கொண்டாடுகின்றனர். ஆனால் பாப்தாதாவும் நீங்களும் ஏற்றப்பட்ட தீபங்கள் அனைவரும் புது வருட பண்டிகையை கொண்டாடுவதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கொண்டாடுகின்ற இச்சம்பிரதாயங்கள் பெயரளவிலேயே உள்ளன. ஆனால் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே ஏற்றப்பட்ட தீபங்கள் ஆவீர்கள். அவங்க அதை ஏற்றி கொண்டாடுறாங்க. நம்ம ஏற்றப்பட்ட தீபங்கள். உங்கள் ஒவ்வொருவராலும் உங்களுடைய பிரகாசிக்கின்ற தீபத்தை பார்க்க முடிகின்றது அல்லவா? நீங்கள் அழிவற்ற தீபங்களாவீர்கள். அழிவற்ற தீபங்கள். எனவே புது வருடத்திற்கென உங்களுக்காகவும் உலகில் உள்ள ஆத்மாக்களுக்காகவும் உங்களுடைய இதயத்தில் ஏதாவது புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்கி உள்ளீர்களா? அவ கேட்கிறாரு. ஏதாவது புதுசா உருவாக்கின்றீர்கள். நாளிரவுக்கு பின்னர் புது வருடம் ஆரம்பமாகும். எனவே எவ்வாறு நீங்கள் விசேடமாக இவ்வருடத்தை கொண்டாடுவீர்கள்? நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது போன்றே உங்களுடைய பழைய எண்ணங்களுக்கும் பழைய சம்ஸ்காரங்களுக்கும் விடை கொடுக்கும் எண்ணத்தை நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்றீர்களா? அவர் கேட்கிறாரு. பழைய வருடத்துடன் கூடவே பழைய எண்ணங்களுக்கும் நீங்கள் விடை கொடுத்து புதிய ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த எண்ணங்களை நடைமுறையில் கொண்டு வருவீர்கள் அல்லவா? எனவே அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களில் என்ன புதுமையை கொண்டு வருவீர்கள்? டெய்லி சிந்திக்கணும். டெய்லி நமக்கு புது வருஷம் மாதிரி தானே. ஸோ டெய்லி என்னது, இன்னைக்கு என்ன புதுமை கொண்டு வரணும்? பட் இன்னைக்கு பாபா கேட்குறது, என்ன புதுமையை கொண்டு வருவீர்கள்? எத்தகைய புதிய ஊக்கத்தினதும் உற்சாகத்தினதும் அலையை நீங்கள் பரப்புவீர்கள்? என்ன விசேட எண்ணங்களால் நீங்கள் அதிர்வலைகளை பரப்புவீர்கள்? நீங்கள் அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்களுக்கு பிராமணர்களாகி நீங்கள் அனைவருமே மாற்றத்திற்கான கருவிகள் ஆவீர்கள். முழு உலகத்திற்கும் பாபா சொல்லுது, நீங்கள் மாற்றத்திற்கான கருவிகள். நீங்களே உலகிற்கான அத்திவாரம். நீங்கள் அவர்களுடைய மூதாதைகளும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் ஆவீர்கள். எனவே இவ்வருடம் உங்களுடைய மேன்மையான மனோநிலை மூலம் என்ன அதிர்வலைகளை பரப்புவீர்கள்? இயற்கையால் குளிர்காலம், கோடைக்காலம் அல்லது வசந்த காலத்தின் அதிர்வலைகளை பரப்ப முடிவதை போன்று இயற்கையை வென்றவர்களும் இயற்கையின் அதிபதிகளுமான உங்களால் ஆத்மாக்கள் குறுகிய காலத்திற்கேனும் சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவாறு என்ன அதிர்வலைகளை பரப்புவீர்கள்? இயற்கை அந்த மாதிரி செய்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அவ கேட்கிறார். இதற்கு பாப்தாதா உங்களுக்கு சமிக்கை கொடுக்கின்றார். நீங்கள் என்ன பொக்கிஷங்களை பெற்றிருந்தாலும் அப்பொக்கிஷங்களை தகுதியான முறையில் பயன்படுத்தி வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். குறிப்பாக கொஞ்ச நாள் பாபா இந்த பொக்கிஷத்தை பற்றி சொல்ல, நேரம் என்ற பொக்கிஷம் வீணாகுவதற்கு
அனுமதிக்காதீர்கள். ஒரு வினாடியேனும் வீணாக விடாமல் அதை பயன்படுத்துங்கள். ஒரு வினாடி. நேரத்தை தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு மூச்சையும் தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு எண்ணத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு சக்தியையும் தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நற்குணத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். எல்லாம் பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. பாபா சொல்றது இதெல்லாமே தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். இவ்வருடத்தை வெற்றி சுரூபம் ஆகுவதற்கான வருடம் ஆக கொண்டாடுங்கள். பாபா சொல்றது இதுக்கு பேரு கொடுக்கிறார் பாபா இந்த வருடத்துக்கு. என்னது? வெற்றி சுரூபம் ஆகுவதற்கான வருடம். ஏனெனில் வெற்றி உங்கள் பிறப்புரிமையாகும். அப்பிறப்புரிமையை பயன்படுத்தி வெற்றி சுரூபங்கள் ஆகுங்கள். பிறப்புரிமை, உரிமை இருக்கிற இடத்துல கஷ்டம் இருக்கு, இல்லது இல்லையா? பாபா அந்த பிறப்புரிமையை பயன்படுத்தி வெற்றி சுரூபங்கள் ஆகுங்கள். ஏனெனில் தற்போதைய வெற்றியானது பல வருடங்களுக்கு உங்களுடன் நிலைத்திருக்கும். உங்களுடைய தற்போதைய நேரத்தை தகுதியான முறையில் பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு கிடைக்கும் வெகுமதி சதா காலத்திற்குமாக பெறப்படும். உங்களுடைய மூச்சை தகுதியான முறையில் பயன்படுத்துவதால் பாருங்கள், உங்களுடைய மூச்சு தகுதியான முறையில் பயன்படுத்துவதன் விளைவாக ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சதா காலத்திற்கும் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள். இவ்வளவுதான் ஒரு லைஃப் டைம்ல இவ்வளவுதான் மூச்சுன்னு இருக்கு இல்லையா? கரெக்டா? அவ்வளவுதான் இருக்கும். அதை நம்ம தகுதி வாய்ந்த முறையில் யூஸ் பண்றோம்னா அது அப்படி நீண்டதாக போகும். ஃபாஸ்டா யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா. மூச்சுக்கும் நேரத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? எண்ணங்களுக்கும் நேரத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? பாபா இது விளங்கப்படுத்துறாங்க. எண்ணங்கள் எப்படி யூஸ் பண்றோம், மூச்சை எப்படி யூஸ் பண்றோம், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எண்ணங்களால், நம்மளுடைய லாங்ஜிவிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா எவ்வளோ காலம் நம்ம வாழுவோம், மூச்சு ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நேரத்துக்கு காலத்துக்கு சம்பந்தப்பட்ட. ஸோ பாபா சொல்றது ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் சதா காலத்திற்கும் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள். அங்கு எந்த நோய்களினதும் குறிப்பே இருக்காது. அங்கு மருத்துவர்களின் இலாக்காக்கள் எதுவும் இருக்காது. கலியுகத்துல தான் ஜாஸ்தி தேவை. எல்லா வகையான நோய்களும் இப்போதான் இருக்கு. அங்க சுத்தமா எதுவும் இருக்காது. மருத்துவர்கள் என்னவாக ஆகியிருப்பார்கள்? யாராவது மருத்துவர்கள் இருக்கீங்களா? யாரும் இல்லைங்க. பாபா சொல்றது அவர்கள் அரசர்கள் ஆகியிருப்பார். அவர்கள் உலகின் அதிபதிகள் ஆகியிருப்பார்கள். எவ்வாறாயினும் இந்நேரத்தில் உங்களுடைய மூச்சை தகுதியான முறையில் பயன்படுத்துவதால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கும் வெகுமதியை பெறுவீர்கள். இப்ப என்ன செஞ்சா என்ன கிடைக்கும்? இந்த கணக்கு யார் நமக்கு சொல்லி கொடுக்க? பாபா தான். இவ்வளவுதான் கர்ம தத்துவம் உலகத்துல தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலா நமக்கு சொல்றது பாபா. அதே போன்று இந்த ஞான பொக்கிஷம் தகுதியான முறையில் பயன்படுத்துவதன் விளைவாக உங்களுடைய சொந்த ராஜ்யத்தில் அனைவரும் நீங்க மட்டும் இல்லை,
மிகவும் விவேகிகளாகவும் சக்திசாலிகளாகவும் ஆகுவார்கள். எந்த ஆலோசகரிடம் இருந்தும் எந்த ஆலோசனையும் பெற வேண்டிய தேவை இருக்காது. சேவை செஞ்சு 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 எல்லாரையும் விவேகிகள் ஆக்கியாச்சு. அப்போ அவங்க வரவங்க எல்லாம் எப்படி இருப்போம்? நம்ம கூட விவேகிகள். யாருக்குமே ஆலோசகர் தேவை, ராஜாக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தேவை. ஏன்னா எல்லாரும் அங்க விவேகிகள். நீங்களே விவேகியாகவும் சக்திசாலியாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய சக்திகள் அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதன் வெகுமதியாக நீங்கள் 2 விசேட சக்திகளை பெறுகின்றீர்கள். ஒவ்வொன்றும் நோட் பண்றீங்களா? இது செய்யறதுனால என்ன, இது செய்யறதுனால என்ன, நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஞானத்துக்கு அப்புறம் பாபா இப்போ சக்தி பத்தி சொல்றார். என்ன 2 விசேடமான சக்தி? தர்மத்தின் அதிகாரம், உங்கள் ராஜ்யத்தை ஆளும் அதிகாரம். இந்த 2 சக்தி. உங்களுடைய நற்குணங்கள் என்னும் பொக்கிஷத்தை தகுதியான முறையில் பயன்படுத்தும் போது, அடுத்தது நற்குணங்கள். அது என்னது? அதன் விளைவாக கிடைப்பது தெய்வீக குணங்களை கொண்ட உங்களுடைய தேவ அந்தஸ்து ஆகும். அத்துடன் கூடவே இந்த இறுதி பிறவியில் அவர்கள் உங்களுடைய உயிரற்ற விக்கிரகங்களை பூஜிக்கும் போது என்ன புகழை பாடுகின்றனர்? நீங்கள் சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள். எனவே நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய இந்நேரத்தின் வெற்றிக்கான வெகுமதியை பெறுகின்றீர்கள். எனவே சோதியுங்கள். என்ன சோதிக்கணும்? நீங்கள் பொக்கிஷங்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் பொக்கிஷங்கள் அனைத்தாலும் நிறைந்துள்ளீர்கள். ஆனால் எந்த அளவிற்கு நீங்கள் அவற்றை உங்களுக்காகவும் உலகிற்காகவும் தகுதியான முறையில் பயன்படுத்தி உள்ளீர்கள். இது சோதிக்க. நீங்கள் இப்பழைய வருடத்திற்கு பிரியாவிடை கொடுப்பீர்கள். எனவே இப்பழைய வருடத்தில் நீங்கள் சேமித்துள்ள எப்பொக்கிஷங்களை எந்த அளவிற்கு நீங்கள் தகுதியான முறையில் பயன்படுத்தியுள்ளீர்கள்? இதை சோதித்து வரப்போகின்ற வருடத்தில் இப்பொக்கிஷங்களை வீணாக்குவதற்கு பதிலாக நீங்கள் நிச்சயமாக இப்பொக்கிஷங்களை தகுதியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எந்த பொக்கிஷமும் ஒரு வினாடியேனும் வீணாக கூடாது. சங்கம யுகத்தின் ஒரு வினாடி என்பது எல்லாருக்கும் அது பாபா நல்ல உறுதியாக்கிட்டார். வெறும் ஒரு வினாடி அல்ல, ஆனால் ஒரு வருடத்திற்கு சமனானது என உங்களுக்கு முன்னர் கூறப்பட்டுள்ளது. 21 பிறவிகளுக்கு, அதுவும் ஒவ்வொரு பிறவியும் 150 வருடங்கள். அந்த ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம சேமிக்கணும்னா இங்க பாபா சொல்ல ஒவ்வொரு வினாடி. ஆக்சுவலி 21 பிறவிகள் மட்டும் இல்லை, முழு கல்பத்துக்கும் நம்ம சேமிக்கிறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்றது, நீங்கள் ஒரு வினாடியை அல்லது ஒரு நிமிடத்தை மாத்திரமே வீணாக்கினீர்கள் என நினைக்காதீர்கள். எதையும் வீணாகுவதற்கு அனுமதிப்பது கவன ஈனம் என அழைக்கப்படுகின்றது. உங்கள் அனைவரனதும் இலக்கு என்னது? இலக்கு தந்தை பிரம்மாவை போன்று முழுமையாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகுவதாகும். எனவே தந்தை பிரம்மா தனது சகல பொக்கிஷங்களையும் ஆரம்பம் முதல் இறுதி நாள் வரை தகுதியான முறையில் பயன்படுத்தினார். நீங்கள் அதன் நடைமுறை அத்தாட்சியை பார்த்தீர்கள்.
எல்லாம் ஸ்டோரி கேட்டிருக்கோம் இல்லையா? அவர் ஒரு சம்பூர்ண தேவதை ஆகினார். நீங்கள் உங்களுடைய அன்பான தாதியையும் பார்த்தீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஹோல் சீசன் மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 2007 முரளி தான் இது. அப்போ தான் ஆகஸ்டில் தான் தாதிஜி உடல் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல் சீசன் ஒவ்வொரு முரளிலையும் பாபா தாதிஜி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவங்க பற்றி சொல்லுவாங்க. தட் ஹோல் சீசன் எங்கேயாவது தாதிஜியோட பேர் வரும். கோர்ஸ் எல்லாரும் நினைவு செஞ்சுட்டு இருந்தோம் தான் அவங்கள, அதனால பாபாவும் நினைவு செய்கிறார். ஸோ பாபா சொல்றது, பாபா கூட அடிஷன், நீங்கள் உங்களுடைய அன்பான தாதியையும் பார்த்தீர்கள். அவர் அனைத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்தியதுடன் ஏனையோரையும் அனைத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்துவதற்கு தூண்டுவதற்காக சதா அனைவரதும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்தார். எனவே நாடகத்தின்படி உலக சேவைக்காக அலௌகிகமான ஒரு பாகத்தை நடிப்பதற்கு ஒரு விசேட கருவி ஆகினார். பிரம்மா பாபாவும் கூடவே தாதிஜியும் சொல்றார் பாபா. எனவே இவ்வருடம் நாளை முதல் நீங்கள் அனைவரும் தினமும் உங்களுடைய அட்டவணைகளை வைத்திருக்க வேண்டும். என்ன அட்டவணை? ஏற்கனவே பாபா சொல்லியிருந்தேன். எது எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட்டது, எந்த அளவிற்கு வீணாக்கப்பட்டது. அமிர்த வேளையில் திட சங்கற்ப எண்ணத்தை கொண்டிருங்கள். இந்த விழிப்புணர்வின் சுரூபமாகுங்கள். வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி எனது கழுத்து மாலை. ஒரு வெற்றி சொரூபம் ஆகுவதென்றால் சமனாக ஆகுவதாகும். நீங்கள் தந்தை பிரம்மா மீது அன்பு வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே தந்தை பிரம்மா எதில் அதிகூடிய அன்பு வைத்திருக்கின்றார்? எதில் அன்பு வைத்திருக்கின்றார் என உங்களுக்கு தெரியுமா? முரளி. முரளி அவருடைய ஞாபகார்த்தத்துல கிருஷ்ணருக்கு என்ன காமிக்கிறது? கிருஷ்ணரை காமிச்சாலே புல்லாங்குழல் இல்லாம இல்லை. புல்லாங்குழல் இல்லைன்னா இது கிருஷ்ணரா அப்படின்னு யோசிப்போம். புல்லாங்குழல் பார்த்தாதான் கிருஷ்ணர். ஏன்? பாபாக்கு அவ்வளோ முரளின்னா உயிர். கடைசி நாள் கூட அவர் முரளி வகுப்பை தவற விடவில்லை. சமனாகுவதில் சோதியுங்கள். தந்தை பிரம்மா எவற்றின் மீதெல்லாம் அன்பு வைத்திருந்தாரோ, தந்தை பிரம்மா மீது அன்பு வைத்திருப்பதற்கான நிரூபணம் நீங்களும் இலகுவாகவும் இயல்பாகவும் தந்தை அன்பு வைத்திருந்த அனைத்தின் மீதும் அன்பு வைத்திருப்பதாகும். தந்தை பிரம்மாவின் மற்றைய சிறப்பியல்பு என்ன? பல சிறப்பியல்புகள். பட் இன்னைக்கு பாபா சொல்றது, அவர் சதா விழிப்பாக இருந்தார். அலர்ட், அவதானமாக அலர்ட் ஆகிறார். அவர் எவ்வித கவன ஈனத்தையும் கொண்டிருக்கவில்லை. ஒரு செகண்ட் கூட இல்லை. பாபா கண்டினியூஸ்லி அலர்ட். கடைசி நாள் கூட அவர் மிகுந்த விழிப்புடன் சேவை செய்யும் தனது பாகத்தை நடித்தார்.
அவருடைய சரீரம் பலவீனமாக இருந்த போதிலும் அவர் விழிப்பாக இருந்ததுடன் எந்த ஆதாரத்துடனும் அமரவில்லை. கடைசி வரைக்கும் கிளாஸஸும் கிடையாது, தடியும் கிடையாது. கால் மேல கால் போட்டு பாபா கத்தி மேல உட்கார். லாஸ்ட் டே. ஸோ பாபா சொல்றது, அவர் ஏனை அனைவரையும் கூட விழிப்பாக இருக்க செய்தார். அவர் 3 விடயங்களின் மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்த பின்னரே பிரிந்து சென்றார். இவற்றை நீங்கள் அனைவரும் நினைவு செய்கின்றீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் எந்த அளவிற்கு விழிப்பாக இருந்து அவரை பின்பற்றுகின்றீர்களோ அதற்கேற்ப கவன இனம் முடிவடையும். பாப்தாதா குறிப்பாக கவன இனம் பற்றிய வார்த்தைகளை தொடர்ந்தும் கேள்விப்படுகின்றார். நீங்கள் அவற்றை அறிவீர்கள் அல்லவா? நீங்கள் சதா தொடர்ந்தும் இம்மூன்று வார்த்தைகளையும், என்ன வார்த்தைகள்? மீட்டல் செய்து உங்கள் மனதில் உணர்ந்து கொள்வீர்களாயின் தானாகவே இலகுவாகவும் இயல்பாகவும் சமனாகி விடுவீர்கள். ஸோ பாபா நமக்கு கொடுத்த மந்திரம் சமனாகணும்னா இது நிராகாரி, நிர்விகாரி, நிராகங்கார். அனைத்திற்கும் முதலில் அனைத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்தி ஒரு வெற்றி சொரூபம் ஆகுங்கள். ஸோ அதுக்கு அந்த 3 விஷயங்களுக்கும் இது அடிப்படை. பாப்தாதா குழந்தைகளின் 1 வருடத்திற்கான பெறுபேரை பார்த்தார். அவர் என்ன பார்த்தார்? நீங்கள் மகாதானிகள் ஆகியுள்ளீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் முடிவற்ற தானிகள் ஆக வேண்டும். எப்பவுமே பாபா நம்மளுடைய அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவார். கோச்சுன்னா பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ வரைக்கும் ஓடுனா அது ஒரு பெரிய விஷயம், அதுக்கப்புறம் அங்கே வைப்பாங்க, அது வரைக்கும் ஓடணும் அப்படின்னு, அதுக்கும் அங்கே வைப்பாங்க. மீனிங் நம்மளோட ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ பாப் சமான் ஆகணும்னு சொன்னால் வெறும் மகாதானி இல்லை, என்ன ஆகணும்? முடிவற்ற நிரந்தரமான தானிகள் ஆக வேண்டும். தொடர்ந்து நேச்சர் ஆயிடும். ஆனால் இப்பொழுது நீங்கள் முடிவற்ற தானிகள் ஆக வேண்டும். முடிவற்ற என்ற வார்த்தையை கீழ்கோடிடுங்கள். ஹிந்தியில் அக்கண்டுன்னு சொல்லுவோம். அக்கண்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிதமாக, மீனிங் அதை உடைக்காது, முடியாதது, உடைக்க முடியாதது. அக்கண்ட். இப்பொழுது முடிவற்ற யோகிகளாகவும் தடைகளிலிருந்து முடிவின்றி விடுபட்டவர்களாகவும் இருப்பதற்கான தேவை உள்ளது. உங்களால் முடிவற்ற நிலையில் இருக்க முடியுமா? அப்ப கேட்கிறார், முடியுமா? முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, உங்களால் முடிவற்றவர்கள் ஆக முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமாயின் கைகளை உயர்த்துங்கள். அதை செய்ய முடியுமானவர்கள் உங்களால் அதை செய்ய முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியும். பாபா சொல்றார், மதுபன் வாசிகள் கூட தமது கைகளை உயர்த்துகின்றனர். பாப்தாதா முதலில் மதுபன வாசிகளை பார்க்கின்றார். அவர் மதுவனத்தில் அன்பு வைத்திருக்கின்றார். பாபா சாந்திவன், பாண்டவ் பவன் மற்றும் தாதியின் கரங்கள், தாதிஜியுடைய கரங்கள், மீனிங் அனைத்து மதுவனத்தை சுற்றியுள்ள பல்வேறு இடங்கள் எல்லாமே, கியான் சரோவர், ஹாஸ்பிட்டல், மியூசியம் எல்லாம் சேர்ந்த அனைவரையும் மிகுந்த கவனத்துடன் பார்க்கின்றார். நீங்கள் முடிவற்றவர்கள் ஆகியிருந்தால் உங்கள் மனதால் சக்தியை பரப்புவதில் மும்முரமாக இருங்கள். இந்த ஞானத்தை கொண்டு வார்த்தைகளால் சேவை செய்யுங்கள். நற்குணங்களை தானம் செய்வதன் மூலமும் நற்குணங்களின் ஒத்துழைப்பை கொடுப்பதன் மூலமும் செயல்களால் சேவை செய்யுங்கள். ஞானம் என வார்த்தைகள், நற்குணங்கள், செயல்கள். இன்றைய நாட்களில் இந்த ஞானத்தை கொண்டிராத ஆத்மாக்களோ
அல்லது பிராமண ஆத்மாக்களும் அவர்களுக்கு நற்குணங்களின் தானத்தை அல்லது நற்குணங்களின் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது அவசியமாகும். நீங்களே ஓர் எளிமையான முறையில் இலகுவாக ஒரு மாதிரி ஆகினால், சிம்பிள், எளிமை சிம்பிளாக இருந்து சாம்பிள் ஒரு மாதிரி ஆகினால், நீங்கள் நற்குணங்களின் சுரூபமாக இருப்பதன் மூலம் மற்றவர்களும் இயல்பாகவே அந்த ஒத்துழைப்பை பெறுவார்கள். இன்றைய நாட்களில் பிராமணம் ஆத்மாக்கள் கூட ஒரு மாதிரியே பார்க்க விரும்புகின்றனர். அவர்கள் இனி எதையும் கேட்க விரும்பவில்லை. நிறைய கேட்டுட்டோமா? டெய்லி கேட்குறோம்ல, ஏதோ ஒரு கிளாஸ் அங்கே இங்கே இப்போ ஆன்லைன் கோவிடுக்கு அப்புறம் இன்னும் எல்லையே இல்லை. டெய்லி இங்கே பாபா சொல்றது நிறைய கேட்டாச்சு. இப்போ என்னது? அவர்கள் இனி எதையும் கேட்க விரும்பவில்லை. உங்கள் மத்தியில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? யார் அவ்வாறு ஆகியிருக்கின்றார்கள் இல்லையா? பார்க்க விரும்புகிறோம், சுயத்திலையும் சரி மற்றவங்களையும் சரி. யார் அவ்வாறு ஆகியிருக்கின்றீர்கள்? எனவே ஒவ்வொருவரும் மற்றவர்களை நடைமுறையில் நற்குணங்களின் சுரூபங்களாகவே பார்க்க விரும்புகின்றனர். எனவே உங்களுடைய செயல்களின் ஊடாக குறிப்பாக நற்குணங்களின் ஒத்துழைப்பை அல்லது நற்குணங்களின் தானத்தை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. ஒத்துழைப்புனா என்னது? நம்ம அப்படி ஆகிறோம், அவங்கள அதை பார்க்குறோம். இப்படித்தான் யார் இருந்தாலும் அவங்கள என்ன பார்க்கறது? நற்குணங்கள். அது ஒத்துழைப்பு. ஒத்துழைப்புன்னா அதுதானே. எவரும் இனி கேட்க விரும்பவில்லை, அனைவரும் பார்க்கவே விரும்புகின்றனர். எனவே இப்பொழுது குறிப்பாக இதில் கவனம் செலுத்துங்கள். நான் இந்த ஞானத்தை கொண்டு தொடர்ந்தும் வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வேன். நான் தொடர்ந்தும் அதை செய்ய வேண்டும். நான் அதை செய்வதை நிறுத்தக்கூடாது. ஆனால் எனது எண்ணங்களாலும் செயல்களாலும் இப்பொழுது இந்த அதிர்வலைகளை நான் எனது மனதால் பரப்ப வேண்டும். இந்த கரண்டை பரப்புங்கள். அதிர்வலைகளாலோ அல்லது கரண்டினாலோ ஒருவர் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அவரை சென்றடைய முடியும். உங்களுடைய நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளாலும் உங்கள் மனதால் சேவை செய்தாலும் உங்களால் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதிர்வலைகளையோ அல்லது கரண்டையோ வழங்க முடியும். எனவே வருடம் முதலில் உங்களுடைய மனதின் சக்தியின் அதிர்வலைகளையும் உங்கள் சக்திகளால் கரண்டையும் உங்கள் செயல்களால் நற்குணங்களின் ஒத்துழைப்பையும் தானம் செய்யுங்கள். இந்த ஞானத்தை கொண்டிராதவர்களுக்கு நற்குணங்களை தானம் செய்யும். மகாதானியில் இது என்ன சொல்றார் பாபா? அக்கண்ட், முடிவற்ற தானி. நீங்கள் புது வருடத்திற்கு பரிசுகள் கொடுக்கின்றீர்கள் தானே. எனவே இந்த வருடம் என்ன பரிசு கொடுக்க போறீங்க? நீங்களே நற்குணங்களின் சுரூபங்களாகி நற்குணங்களின் பரிசை வழங்குங்கள். ஸோ நீங்களே ஒரு பரிசாகணும். பரிசு கொடுக்கறதோட நீங்களே ஒரு பரிசு. என்னது? நற்குணங்களின் சொரூபம். நீங்கள் அவர்களுக்கு நற்குணங்களின் தோழியை பரிமாறுகின்றீர்கள் தானே. நீங்கள் அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு டோலி வழங்குகின்றீர்கள் அல்லவா? அவர்களுக்கு டோலி கொடுக்கும்போது அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள் அல்லவா? அது கிளாஸ்ல என்ன கேட்குறோமோ இல்லையோ, கடைசியில அந்த டோலி கிடைக்கிறது தான், அதுதான் எதிர்பார்ப்பு. கடைசி இருக்கிறதே சம்டைம்ஸ் அதுக்கு தான் டோலி கிடைக்கும். அதுதான் ஞாபகார்த்தம். அதுதானே பாபா சொல்றது.
அவர்களுக்கு டோலி கொடுக்கும்போது அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். பாபாவை இன்னும் பாபா சொல்றது, பாபாவை விட்டு சென்ற ஆத்மாக்களும் டோலியை நினைக்கின்றார்கள். அவர்கள் ஏனைய அனைத்தையும் மறந்து விடுகின்றார்கள். பாபாவுடைய ஞானம் அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கும், டோலி ஞாபகம் இருக்கும். அந்த டோலி எனக்கு பிடிச்சிருக்கும். மீனிங் அதுல எவ்வளவு கலந்துருக்கு. இப்போ தாதிகள் கிட்ட பாபா கிட்ட இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மதுபன்ல பாருங்க, கீழே சாந்திவன்ல டூ நிறைய பேர் இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை. பட் பண்டபவன் கியான் சரோவரில் இன்னைக்கு வரைக்கும் கிளாஸுக்கு அப்புறம் டோலி, அது எவ்வளோ பேர் இருந்தாலும். ஸோ பாபா சொல்றது, எனவே இந்த வருடம் நீங்கள் என்ன டோலியை கொடுப்பீர்கள்? ஏற்கனவே பாபா சொன்னது, நற்குணங்களின் டோலியை அவர்களுக்கு பரிமாறுங்கள். நற்குணங்களின் பிக்னிக்கை செய்யுங்கள். நற்குணங்களின் பிக்னிக் செய்யலாமா? ஒரு நாள் செய்யலாம் நம்ம ஒர்க் ஷாப் மாதிரி. ஏனென்றால் காலம் நெருங்கி வருவதற்கேற்ப, தாதியின் சமிக்கைகளுக்கேற்ப இது தந்தையின் சமிக்கைகளுக்கும் சாத்தியமாகும். காலம் எந்த நேரத்திலும் சடுதியாக நிறைவு பெறக்கூடும். இப்போ ரியலி எனி டைம். இதனாலே நீங்கள் தந்தைக்கு சமமானவராகி தாதியின் அன்பின் பிரதிபலனை வழங்க வேண்டும். ரிட்டர்ன் இப்போலேருந்து பாபா ரிட்டர்ன். பாபாவுக்கு ரிட்டர்ன், இப்போ தாதிக்கும் ரிட்டர்ன். எனவே உங்களின் எண்ணங்களாலும் செயல்களாலும் ஒத்துழைக்க வேண்டிய தேவை எதுவாக இருந்தாலும், இதுதானே இங்க ஜென்ரலாக செய்கிறது ஈஸி. யார் எப்படி இருந்தால், மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றோ அல்லது அவர் அப்படி ஆகும்போது நான் அப்படி ஆகுவேன் என்றோ நினைக்காதீர்கள். நீங்கள் முதலாம் இலக்கத்தவராக வேண்டும். ஆகவே அவர் அப்படி ஆகும்போது நான் அப்படி ஆகுவேன் என்று நினைக்காதீர்கள். அப்படி ஆகினால் அவர் முதலாம் இலக்கத்தவராகவும் நீங்கள் இரண்டாம் இலக்கத்தவராகவும் ஆகுவீர்கள். பாபா சொல்லால் எதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க செஞ்சேன்னா அவங்களுக்கு தான் மார்க்ஸ். நேரத்துக்கும் பாபா சார் நேரத்துக்கு தான் மார்க்ஸ். ஸோ அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனோ நேரமோ எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இரண்டாம் இலக்கத்தவர் ஆக விரும்புகின்றீர்களா அல்லது முதலாம் இலக்கத்தவராக விரும்புகின்றீர்களா? யாருக்குமே ரெண்டுன்னு பிடிக்காது. உன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு, ஆனாலும் ரெண்டு யாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் நம்பர் 1. மற்றவர்களிடம் இரண்டாம் இலக்கத்தை கூறும்படி நீங்கள் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் எல்லோருமே தாம் முதலாம் இலக்கத்தை கூற விரும்புவதாகவே சொல்வார்கள். எனவே எல்லாவற்றிற்கும் முதலில் ஒரு கருவி ஆகுங்கள். நான் அழகா இன்னைக்கு சொல்றாரு கருவினா. மற்றவர்கள் கருவிகள் ஆகுவதற்காக நீங்கள் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? உங்களை ஒரு கருவி ஆக்குங்கள். தந்தை பிரம்மா என்ன கூறினார்? ஒவ்வொரு விடயத்திலும் அவர் தன்னை ஒரு கருவியாக்கி பின்னர் மற்றவர்களையும் கருவிகள் ஆக்கினார் இல்லையா? அவர் அர்ஜுனா என்ற தனது பாகத்தை நடித்தார். அர்ஜுனா யாரு? அது சரி, பட் அர்ஜுனா யாரு? நான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். நீ பாபா பாருங்க, அற்புதம், பயனியர் அவர் தான். அவருக்கு முன்னாடி அடி இருக்குல்லையே, நமக்காவது அடிகள் இருக்கு. பல தாதிகள் பாபா அடி மேல் அடி வைத்து நம்ம சொல்லுவோம் பாபா, பிரம்ம பாபா. அதுக்குதான் அவர் நம்பர் 1. நான் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும்.
நம்ம அவரை காப்பி தான் பண்ணுறோம். அவருடைய அடி மேலே நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். அவர் தான் முதல் அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா? ஸோ மீனிங் நமக்கு பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நான் ஒரு கருவியாக வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்வதை பார்க்கும்போது மற்றவர்களும் அதையே செய்வார்கள். அவ சொல்ல எல்லாருக்கும் பின்னாடி ஒரு வரிசை இருக்கு. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு வரிசை இருக்கு. நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்வாங்க அவங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே மூதாதை ஆத்மாக்கள் எல்லாருமே. ஸோ நமக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு வரிசை இருக்கவே இருக்கு. இதுவே தந்தை பிரம்மாவின் முதல் பாடமாக இருந்தது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். இன்னைக்குடைய பாடம் பாபா இந்த வருடத்துக்கு சொல்ல, வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். எப்படி ஆகிறது? எல்லாவற்றையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தும் வெற்றி ஸ்வரூபமாக ஒரு முடிவற்ற தானியாக ஆகுங்கள். அதன் பின்னர் மாய்க்கு உங்களிடம் வருவதற்கான தைரியம் இருக்காது. வழிமுறை பாபா நமக்கு சொல்ல, நீங்கள் முடிவற்ற மகாதானிகள் ஆகும்போது, நீங்கள் சதா சேவையாளர்கள் ஆகும்போது, நீங்கள் மும்முரமாக இருக்கும்போது, உங்களின் மனங்களும் புத்திகளும் சேவையாளர்கள் ஆகும்போது மாயை எங்கே செல்வாள்? இடமே இல்லைங்க. எனவே நீங்கள் இந்த வருடம் என்னவாக போகின்றீர்கள்? உங்கள் எல்லோருடைய இதயங்களில் இருந்தும் ஒரே ஒலி வெளிப்பட வேண்டும். ஒரே ஒலி. என்னது? பாபா சொல்றது, இதையே பாப்தாதா விரும்புகின்றார். அது என்ன ஒலி? பிரச்சனை எதுவும் இல்லை. நோ ப்ராப்ளம், நோ கம்ப்ளைண்ட். ஆனால் கம்ப்ளீட். பாபா இங்கிலீஷ்ல சொன்னார், சம்பூர்ணம். பிரச்சனைகள் எவையும் இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் சம்பூர்ணம் ஆக வேண்டும், கம்ப்ளீட். நீங்கள் வெற்றி மாலையில் நெருக்கமான மணி ஆக வேண்டும் என்ற திட சங்கற்பமான நம்பிக்கையை உங்களின் புத்திகளில் வைத்திருங்கள். இது சரிதானே? நீங்கள் அப்படி ஆக வேண்டும் அல்லவா? மதுவனத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் அப்படி ஆக வேண்டும் அல்லவா? எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். எந்த ஒரு முறைப்பாடும் இல்லை, நோ கம்ப்ளைண்ட். நோ கம்ப்ளைண்ட், நோ ப்ராப்ளம். இந்த தைரியத்தை கொண்டிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஓகேயா? எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படிதானே? ஆஹா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்பிக்கையின் நடைமுறை அத்தாட்சி ஆன்மீக போதையே ஆகும். ஆன்மீக போதை இல்லாவிட்டால் அங்கு நம்பிக்கையும் இருக்காது. அதன் அர்த்தம் என்னவென்றால், முழுமையான நம்பிக்கை இருக்காது, சிறிதளவு நம்பிக்கை மட்டுமே இருக்கும். எனவே போதையை கொண்டிருங்கள். நிச்சய், நஷா, இதெல்லாம் ரைம் ஆகும் வேர்ட்ஸ் பாபா சொல்றது. இது என்ன பெரிய விடயம்? எத்தனை சக்கரங்கள் நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகினீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? எத்தனை சக்கரங்கள்? நீங்கள் அவ்வாறு எண்ணற்ற தடவைகளாகியுள்ளீர்கள். எனவே இந்த போதையை கொண்டிருங்கள். நான் அப்படி ஆகினேன், நான் அப்படி இருக்கின்றேன், நான் அப்படி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அப்படி ஆகுவேன். இந்த போதை சதா உங்களின் செயல்களில் புலப்பட வேண்டும். உங்களின் எண்ணங்களில் அல்ல, உங்களின் வார்த்தைகளில் அல்ல, ஆனால் உங்களின் செயல்களில் புலப்பட வேண்டும். செயல்கள் என்றால் உங்களின் நடத்தையிலும் உங்களின் முகத்திலும் அது புலப்படும், தென்படணும். சும்மா ஆகிறேன் அப்படின்னு சொல்றது இல்லை, பட் தென்படணும்னு சொன்னார்பா. உங்களுடைய நடத்தையில, உங்களுடைய முகத்துல.
எனவே நீங்கள் உங்களின் வீட்டு வேலையை பெற்றுவிட்டீர்கள் அல்லவா? டீச்சர் பாபா ஹோம்ஒர்க்கு எல்லாம் கிடைச்சதா? ஹோம்ஒர்க் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் தானே? இப்போது நீங்கள் வரிசை கருமம் ஆகுகின்றீர்களா அல்லது முதலாம் இலக்கத்தை கூறுகின்றீர்களா என பார்ப்போம். பார்க்கிறார். அச்சா, பாப் தாதா பல வாழ்த்து மடல்களையும் கடிதங்களையும் இமெயில்களையும் கணனியின் ஊடாக அன்பையும் நினைவுகளையும் பெற்றுள்ளார். பாப் தாதா ஒவ்வொருவரையும் தனக்கு முன்னால் வரவழைத்து, அன்பு பாபாவுக்கு ஒவ்வொருவரையும் தனது முன்னால் வரவழைத்து, தொலைவில் இருந்தாலும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பேருக்கும் சிறப்பியல்புக்கும் ஏற்ப தனது இதயபூர்வமாக அன்பையும் நினைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். எந்த மூலையில் ஒரு குழந்தை இருந்தாலும் இதை கேட்டு அனுபவம் செஞ்சு எவ்வளோ குஷி இல்லையா? ஸோ பாபா சொல்றது, உங்கள் எல்லோரிடமும் அன்பு இருப்பதை பாப் தாதா அறிவார். குறிப்பாக அமிர்த வேளையில் பிராமண ஆத்மாக்களான உங்களின் அன்பிற்கும் நினைவிற்கும் ஏற்ப பாப் தாதா விசேடமாக உங்களுக்கு பதில் அளிக்கின்றார். நீங்கள் ரெஸ்பாண்ட் கொடுக்கிறார் பாப். இதனாலே நீங்கள் பல நல்ல வாழ்த்து மடல்களை செய்துள்ளீர்கள். நீங்கள் இந்த வாழ்த்து மடல்களை மேடையில் இங்கே வைத்துள்ளீர்கள். அதை குஞ்சாருக்கு காமிப்பாங்க. அப்படி ஞாபகம் இருக்கா? பார்த்தவங்களுக்கு தெரியும். கத்தியில் உட்காரதுக்கு முன்னாடி அப்படியே ரவுண்டு கூட்டிகிட்டு போய் அப்படி பாபாவுக்கு அது போய் சேருது. ஆனால் அவை அது பார்த்துக்கிறது முன்னாடியே பாபா எல்லாம் ஒரு ஸ்டெப் அஹெட். ஆனால் அவை முன்னரே சூக்ஷ்ம வதனத்திற்கு பாப் தாதாவை வந்தடைந்து விட்டன. அச்சா, ஜொலிக்கும் ஒளிகளான ஆத்மாக்களான எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் எப்போதும் எல்லாவற்றையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதுடன் வெற்றி சொரூபங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கும் முடிவற்ற மகாதானிகளாகவும் முடிவற்ற முறையில் தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பவர்களுக்கும் இந்த ஞானத்தில் முடிவற்றவர்களாக இருப்பதுடன் யோக யுக்தாக இருப்பவர்களுக்கும் தமது மனங்களில் சூழலினூடாக சேவை செய்வதன் மூலமும் வார்த்தைகளின் மூலம் சேவை செய்வதன் மூலமும் தமது நடத்தை மற்றும் முகங்களினூடாக செயல்களின் மூலம் சேவை செய்வதன் மூலமும் ஒரே வேளையில் 3 வகையான சேவை செய்பவர்களுக்கும் சம்மரி முரளியுடைய ஒரே வேளையில் 3 வகையான சேவைகளும் இடம்பெறும்போது இது நல்லது என கூறுபவர்களில் நீங்கள் ஆதிக்கத்தை ஏற்படுத்த மாட்டீர்கள். ஆனால் நல்லவர்களாக போகின்றவர்களில் அதை ஏற்படுத்துவீர்கள். சும்மா சொல்றதுலாம் நல்லது, அப்படி ஆகிறதுக்கு ஆகுவாங்க. ஆக்சுவலி பாபா சொன்ன அனுபவ ரூபங்களாக இருந்து மற்றவர்களுக்கும் அனுபவத்தை வழங்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் புது வருடத்திற்காக பாப் தாதாவிடமிருந்து பல பல மில்லியன் மடங்கு அன்பையும் நினைவுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களும் இதய சிம்மாசனமும் உங்களை சதா இதயத்தில் அமர செய்துள்ளன. ஆகவே தனிப்பட்ட முறையில் பாபாவின் முன்னால் இருந்தால் என்ன, அல்லது தொலைவில் இருந்தாலும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் என்ன, எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களின் பெயர் மற்றும் உங்களின் சிறப்பியல்பால் உங்கள் எல்லோருக்கும் அன்பும் நினைவுகளும். நமஸ்தே. முதல் தடவை வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். அதுக்கப்புறம் பாபாக்கு ஞாபகம் உங்களின் கைகளை அசையுங்கள்.
பாருங்கள், வகுப்பில் அரைவாசியினர் முதல் தடவை வந்துள்ளார்கள். பின்னால் இருப்பவர்கள் உங்களின் கைகளை அசையுங்கள். இது தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்றது. உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். முதல் தடவை வந்திருப்பவர்களுக்கு பாப்தாதாவின் இதயபூர்வமான அதிக அதிக வாழ்த்துக்கள். அத்துடன் தயவு செய்து இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் வந்திருப்பதை போல் இப்போது வந்திருப்பவர்களுக்கு பாப்தாதாவிடமிருந்து இந்த ஆசீர்வாதம் உள்ளது. நீங்கள் அமரராக இருப்பீர்களாக. அப்புறம் ஆசீர்வாதம். பாபா ஒரு அருமையான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஃபுல் முரளியே அப்படித்தான், பட் ஆசீர்வாதத்திலையும் அப்படி இருக்கு. உங்களை இகழ்பவர்களுக்கும் நற்குணங்களின் மாலையை அணிவித்து ஒரு விசேடமான தேவராகவும் மகாத்மாவாகவும் ஆகுவீர்களாக. ஓகே, செய்யலாமா? உங்களை இகழ்பவர்களுக்கும் நற்குணங்களின் மாலையை அணிவித்து ஒரு விசேடமான தேவராகவும் மகாத்மாவாகவும் ஆகுவீர்களாக. பாபா விளங்கப்படுத்துறாரு. தற்காலத்தில் விசேடமானதோர் ஆத்மாவை வரவேற்பதற்காக அவரின் கழுத்தில் பௌதீகமாக ஒரு மாலை அணிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிரதிபலனாக அவர் அதை எடுத்து தனக்கு மாலை அணிவித்த அந்த நபருக்கு அதை அணிவிப்பார். அது அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கிற மாதிரி. அதே போல் உங்களை இகழ்கின்ற எவருக்கும் அதுவும் ஒரு மாலை போலதான் நற்குணங்களின் மாலையை அணிவீங்கள். அவங்களுக்கு அதே போட்டுறாதீங்க. அப்புறம் பாபா இல்லையா, அப்படி பாபா சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன போடணும்? மாத்தி பாபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாபா சொல்றது, அதே போல் உங்களை இகழ்கின்ற எவருக்கும் நற்குணங்களின் மாலையை அணிவிக்கும். அப்போது அந்த நபர் இயல்பாகவே உங்களுக்கு அந்த நற்குணங்களின் மாலையை திருப்பி தருவார். இது ஆக்சுவலி லோ, கர்ம தத்துவம் பாபா விளங்கப்படும். உங்களை அவமதிக்கின்ற ஒருவருக்கு நற்குணங்களின் மாலையை அணிவிப்பதென்றால் அவர் பிறவி பிறவியாக உங்களுக்கு ஒரு பக்தராகுவார் என்பதற்கு உத்தரவாதம் உள்ளது. அவர் பக்தர்னு சொல்லி நீங்க போடாதீங்க. அப்போ அந்த அந்த வைப்ரேஷனும் அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? பாபாவுடைய குழந்தை அது ஆட்டோமேட்டிக். பாபா நமக்கு சொல்ல அந்த மாதிரி பக்தர் ஆவாங்கன்னு சொல்லி. பட் அவங்கள எப்படி பார்க்கணும்? பாபாவுடைய குழந்தை. பாபாவுடைய குழந்தைன்னு பார்த்தா தான் அவங்கள என்ன தெரியும்? நற்குணங்கள் தெரியும் இல்லையா? குஸ் பக்தர்கள் ஆகுவாங்கத்தான் நமக்கு தெரியும். பட் பாபா பாருங்க எப்படி குழந்தைகளுடைய கால்கள் கூட பாபா கழுவிருக்கு. தாய்மார்களுடைய யாரு? பிரம்மபா. எப்படி பார்த்தார் அவர் எல்லாரையும்? இகழ்பவரையும் எப்படி பார்த்தார்? நண்பனாக பார்த்தார். தோழி அனுப்புறது, அவருக்கு மரியாதை கொடுக்கறது. ஜெகதீஷ் பாய்க்கு சொன்னார் இல்லையா பாபா, அங்கே வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் இருக்காருன்னு சொல்லி. அது கேட்டப்போ என்ன சொன்னாராம்? ஒரு இகழ்ற ஒரு சன்னியாசி, அது பாபாவை இகழ்ற ஒரு சன்னியாசி. அப்புறம் தான் அவருக்கு இது யாரும் ஒரு நண்பர் இருக்காருன்னு சொன்னார் பாபா அப்படின்னு. அது யாரு? இகழக்கூடிய ஒரு சன்னியாசியை பாபா எப்படி பார்க்குறாரு? ஏன் பாபா அந்த மாதிரி செஞ்சது? நிறைய ஸ்டோரிஸ் பாபா ஆரம்பத்தில் நிறைய இகழ்றது நியூஸ் பேப்பரில் கேட்கவே முடியாத அளவுக்கு. ஆனால் பாபா என்ன செஞ்சார்? நற்குணம். அவங்களுக்கு போய் தேங்க் பண்ணுங்கன்னு சொன்னார் பாபா. அவங்க போனாங்க எடுத்துட்டு அந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணவங்களுக்கு
போய் டோலி கொடுத்து அவங்களுக்கு தேங்க் பண்ணி, இதுதான் நற்குணங்களின் மாலை. ஸோ பாபா சொல்றது, இவ்வாறு கொடுப்பது உண்மையில் பல மடங்காக பெறுவதாகும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த சிறப்பியல்பானது உங்களை ஒரு விசேட தேவராகவும் ஒரு மகாத்மாகவும் ஆக்கும். ஸ்லோகம். உங்களின் மனதின் மனோபாவத்தை சதா சக்தி வாய்ந்ததாக்குங்கள். பிழையாக போன எதுவும் நல்லதாக ஆகும். இவ்வளோ அற்புதமான விஷயம் பாபா நமக்கு சொல்லு. பிழையாக ஆயிட்டது, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம் தானே. பாபா இன்னைக்கு சொல்ல பாருங்க, உங்களின் மனதின் மனோபாவத்தை சதா சக்தி வாய்ந்ததாக்குங்கள். பிழையாக போன எதுவும் நல்லதாக ஆகும். தீப் பாபா சொல்ற அவ்வியக்த சமிக்கை. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. செய்யப்பட வேண்டிய பணிகளுக்கு இடையே எவ்வளவு தான் இழுபறி நிலை ஏற்பட்டாலும் உங்களின் புத்தியானது சேவை செய்வதில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாலும் அத்தகைய வேளையில் ஷரீரமற்றவராகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உண்மையான சேவையால் ஒருபோதும் ஒரு பந்தனமாக முடியாது. ஏனென்றால் சேவை செய்யும் போது ஒரு யோக யுக்த மற்றும் யுக்தியுக்த சேவையாளர் சதா அப்பால் இருப்பார். செய்வதற்கு அதிகளவு சேவை இருப்பதனால் உங்களால் ஷரீரமற்ற நிலைக்கு வர முடியாமல் போவதாக இருக்கக்கூடாது. அது உங்களின் சேவை அல்ல, ஆனால் தந்தை அதை உங்களிடம் செய்வதற்காக வழங்கியிருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்திருக்க. நான் எனது அங்கே வந்துட்டதுன்னா ஹெவி, பாபாவுடையதுன்னு சொன்னால் லேஸ். அப்போது நீங்கள் எந்த விதமான பந்தனத்திலிருந்தும் விடுபட்டிருப்பீர்கள். நான் எனதுன்னு வந்தால் தான் நாங்கள் பந்தனம். ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு நிறைய பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு? டோலி. டைம் தெரியுமா? 10. ஸோ அனுஷா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் போனது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபியூனரல் இருக்கும். ஐ திங்க் ஹெண்டன் கிரிமட்டோரியமில் 10 o'clock டியூஸ்டே. போகக்கூடியவங்க போகலாம். ஸோ இன்றைக்கி முரளியிலேருந்து பாபா சொன்னது நம்ம செய்யணும். பாபாவுக்கு சமானமாகிறது இல்லையா? 18 ஜனவரி முரளி போல் இன்றைக்கி பாபா நமக்கு
ஆல்ரெடி அந்த 3 வார்த்தைகள் நிராகாரி, நிர்விகாரி, நிரங்காரி. ஏன்னா அதுக்கும் அடிப்படை என்ன சொன்னார் பாபா, எல்லாமே நீங்கள் தகுதி வாய்ந்த முறையில் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்குலேருந்து அட்டவணை வைக்க சொல்லியிருக்கார் பாபா. என்ன அட்டவணை? எவ்வளோ யூஸ் பண்ணோம், எவ்வளோ வீணா. இன்னைக்கு முரளி நல்லா பதிஞ்சிருக்கா உள்ளுக்குள்ளார? என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், செயல்படுத்தணும். அகண்ட மகாதானி ஆகணும். நாமளே ஏற்றப்பட்ட தீபங்கள் தான். பிழையானது கூட சரியானதான். இன்னைக்கு எல்லாம் யாருக்கு என்ன மாலை போட போறீங்க? நற்குணங்களின் பிக்னிக்னு சொன்னார். நான் நிறைய யோசிச்சு கொண்டிருந்தேன். நாள் வந்து வாழ்ந்தது எனக்கு வித்தியாசம் இருக்கு உங்கள்கிட்ட வராததால. அப்போ இன்றைக்கு வர்றது கூட எனக்கு ஒரு சோம்பேறித்தன மாதிரி வந்தேன். நானே மீறி கொண்டு வந்தேன் சொல்லி எனக்கு இப்போ பாபா வந்து எனக்கு சக்தி தந்து இருக்கிற மாதிரி சரியான சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக பாபா எந்தெந்த குலைக்கு எந்த குழந்தைக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லணும். இயற்கை கூட தன்னுடைய வசந்த காலம் அதிர்வலைகள், கரண்ட், மூச்சு கூட கவனம். மூச்சு எப்படி கவனமா பார்க்கறது யோசிச்சு பார்த்துருக்கேன். கோவம் வந்ததுன்னா கூட மூச்சு இருக்கு. பரபர 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 அதுலயும் கூட மூச்சு இருக்குமா இல்லையா? அதுக்குதான் படி ஒவ்வொரு அடியும் எப்படி பா தாதா பா தாதா. நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது இல்லையா? பாபா சொன்ன விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ஒரே களிப்பு தான், அனுபவங்கள் இருக்கும். ஸோ பாபா என்ன சொன்னார், பிரம்மா பாபாக்கு எது மேலே அன்பு இருந்ததோ உங்களுக்கும் அது மேலே அன்பு இருக்கும். அப்போது பாப் சமான் ஆயிடும். ஓம் சாந்தி.